இப்போ ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த 5 கொஸ்டின்ஸ் தான் பீப்பிள் என்கிட்ட காமனா கேட்டிருக்க கேள்விகள். இத நான் 60 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். திஸ் இஸ் டே 2 ஆஃப் ஃப்ரீலான்சிங் கத்துக்கிட்டே ஆகுறோம். ஸோ ஃப்ரீலான்சிங்னா என்ன? இப்போ நீங்க கார்ப்பரேட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, கிளையண்ட்ஸ் உங்ககிட்ட கான்டாக்டே இருக்காது. ஸோ கம்பெனி தான் மிடில் மேனா இருப்பாங்க. கிளையண்ட் அந்த சைடு இருப்பாங்க. ஸோ கிளையண்ட் கம்பெனி கிட்ட ப்ராஜெக்ட் குடுப்பாங்க. கம்பெனி தான் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் குடுப்பாங்க. ஸோ அது கார்ப்பரேட். இதே நீங்க ஃப்ரீலான்சிங் சொல்றீங்கன்னா, நடுவுல அந்த கம்பெனின்ற ஒரு செக்டாரே இருக்காது. டைரக்ட்டா கிளையண்ட் கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணி நீங்க தான் வந்துட்டு ஒர்க் பண்ற மாதிரி. ஸோ பேசிக்கா கம்பெனி வந்து அந்த மிடில் மேனா இருக்க மாட்டாங்க. நீங்க டைரக்ட்டா கிளையண்ட் கிட்ட ஒர்க் பண்ணி நீங்க வந்து ஃப்ரீலான்சிங். ஸோ 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணலாமா? நெறைய பேர் இந்த கொஸ்டின் என்ட்ட கேட்டிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க ஜாப் பண்ணிட்டு ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். பட் இதெல்லாம் நீங்க உங்க கார்ப்பரேட் உங்க டிஐ கிட்டயோ ஆர் மேனேஜர் கிட்டயோ சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் 80% ஆஃப் பீப்பிள் ஹேவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டூயிங் ஃப்ரீலான்சிங். ஸோ அதனால நீங்க டெஃபினட்டா பண்ணலாம். எப்பயுமே நீங்க ஒரு ஃபிக்ஸட் இன்கம் மட்டும் தான் நம்பி இருக்கக்கூடாது. சைட்ல இன்னொரு இன்கம ஜெனரேட் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் நல்லது. ஸோ 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் மச் கேன் ஐ ஏர்ன்? நான் எவ்வளோ ஃப்ரீலான்சிங்ல சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ ஃப்ரீலான்சிங் பொறுத்தவரைக்கும் ஃபிக்ஸட் இன்கம்ன்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ ஒரு மாதம் உங்களுக்கு 20,000 வரலாம். இன்னொரு மாதம் 1,00,000 வரலாம். இன்னொரு மாதம் 2,00,000 வரலாம். ஸோ இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் மச் கிளையண்ட் யூ ஆர் கோனா டேக். ஸோ நீங்க எவ்வளோ கிளையண்ட்ஸ் வந்து நீங்க எடுக்கிறீங்க அண்ட் என்ன ஸ்கேல்ல உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ். அண்ட் 4த் ஒன் டிகிரி இதுக்கு வேணுமா? ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு டிகிரி தேவை கிடையாது. ஒன்லி ஸ்கில் மேட்டர்ஸ். நீங்க எந்த அளவுக்கு ஸ்கில்ல கத்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு சக்சீட் பண்றீங்க அப்படின்றது தான் வந்து முக்கியம். ஸோ டிகிரி இஸ் நாட் நீடட் ஃபார் திஸ் ஃப்ரீலான்சிங் ஃபீல்ட். ஸோ தி ஃபைனல் கொஸ்டின் இஸ், ஃப்ரெஷரா என்னால ஃப்ரீலான்சிங் பண்ண முடியுமா? எஸ். எல்லாருமே ஃப்ரெஷரா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நானுமே வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷரா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு டொமைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் தான். ஸோ நான் ப்ரீமியர் ப்ரோ காலேஜ் டைமில் கற்றுக்கிட்டு நான் ஃப்ரெஷராக தான் வந்துட்டு கிளைண்ட் எடுத்து பண்ணேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு ₹400 நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் காலேஜ் டைமில். ₹400 கூட இல்லை, ஒரு 250 300 தான் நான் ஒரு வீடியோ சார்ஜ் பண்ணேன். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செல்ஃப் டவுட்ஸ் எதுவும் தேவை கிடையாது. ஸோ ஃப்ரெஷராக இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு ஸ்கில்லை வந்துட்டு அப்கிரேடடாக வச்சுக்கணும். தட்ஸ் ஆல் மேட்டர்ஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். டே 3ல வந்துட்டு நம்ம என்ன ஸ்கில்லை சூஸ் பண்ணுறது, அந்த ஸ்கில் எப்படி லேர்ன் பண்ணுறது, அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம டே 3ல பார்ப்போம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் தென் டாடா பை பை. ஹேப்பி லேர்னிங்.